ஒரு பொண்ணு அனுப்பிச்சிட்டிங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காகலாம் நான் இன்டர்வியூலாம் வைக்கலங்க. அவங்க எங்கே இருந்தாலும் நல்லதாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. கெனிஷாவை காலி பண்ணி அனுப்பிச்சிட்டிங்க நீங்கள் எல்லோரும். சைபர் புல்லிங் உங்களெல்லாம் நான் சும்மாவே விட போகிறதில்ல. என் அண்ணனுக்கு நடந்ததுனால, தம்பிக்கு நடந்ததுனால நான் இதான் பண்ணுவேன். ஏன்னா நான் யாருன்னு தெரிஞ்சவங்க சில பேர் மட்டும்தான், நான் உண்மையாக யாருன்னு தெரிஞ்சவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அப்போ மட்டும்தான் தெரியும் அவங்க கூட யார் இருப்பாங்க. அப்படின்னு என்ன பண்ணுதாங்க கெனிஷா. எப்படி வளர்ந்தவங்க தெரியுமா அவங்க வீடியோ போட்டு அதில் ஒரு சைபர் புல்லிங். ஒரு பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிச்சு, ஏன் பார்க்காத ஹீரோயினாங்க, என் வேலையே அழகான பொண்ணுங்க கூட தான் நடிக்கிறது, அதான் என் வேலையே. எப்படி அழகில்லம்மா இங்கே போயிட்டாங்களா, இத்தனை வருஷம் சொல்ல, அவங்களுக்கு ஒரு ரீசன் தேவை. எதுக்கு போகிறான்னு தெரியக்கூட, இதை பிடி போடு, எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி இது பண்ணு, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை கூப்பிடு, வரும், எல்லா ப்ரூஃப் வருது, எல்லாம் வரும், ஒவ்வொன்றா வெளியே வரும். அவங்க குடும்பத்திலேருந்தே வரும், அவங்க குடும்பத்துலேருந்தே நிறைய பேர் என்கிட்ட கான்டாக்ட் பண்ண, உனக்கு எதாவது வேணும் நான் சொன்ன, நான் வந்து வாயை பொத்திக்கிட்டு வேண்டாம், தேவையில்லை, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஒரு நாளில் என் டைவர்ஸை நான் முடிச்சிருப்பேன். நான் பசங்கன்றதுக்கு ஒரு காலந்த வாயை மூட்டு இருந்தேன். நான் என்னெல்லாம் அந்த போய் கேட்டு பாருங்கள், அந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு ஊருக்கே தெரியும். அந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு எங்கள் அப்பா அம்மா கையெடுத்து காலில் ஊந்து கேட்டாங்க, என்ன வேணாப்பா அந்த குடும்பம்னு சொன்னாங்க. எனக்கு அச்சதை போடும் போதே இப்படி தான் போட்டாங்க, நாசமாக போன்னு தான் போட்டாங்க. என்னால் சொன்னதை கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி நடந்துருச்சு. எத்தனை நாள் வேலை செய்ய இல்லையா, அதான் ஃபெமினிசமாக அவர் தான் சொன்னார், வேலை செய்ய இல்லைன்னு. சரி, ஏன்னா அப்பா அம்மா வந்துட்டு வேலையெல்லாம் எதுக்குப்பா நீ தான் சம்பாதிக்கிற அப்படிலாம் சொன்னாங்க. சரி, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். அப்போயாவது கேட்க வேண்டியது என்ன, ஃபெமினிஸ்ட் இருந்தால் என்ன பண்ணணும், நான் போவேன் வேலைக்குன்னு சொல்லியிருக்கணும்ல.